வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஐநா மனித உரிமை பேரவை எனப்படும் ஜெனீவா அரங்கின் பார்வை இலங்கை மீது இன்னமும் ஆக குறைந்தது 2 வருட காலத்துக்காவது நிலைகுத்தி நிற்கும் என்பதை இலங்கை தீர்மானம் குறித்த வரைவு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த முறையும் ஸ்ரீலங்காவுக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கப்படும் வகையில் இலங்கை தீர்மானத்தின் வரைவு தென்பட்டுக் கொள்வது ஜெனீவா மிஷனில் உள்ள தமிழ் டயஸ்போரா அமைப்புகள் உட்பட்ட ஈழத்தமிழ் அரசியல் முகங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இதேவேளை இவ்வாறான கவலைகளின் பின்னால் தமது லொபியின் பலவீன நிலைதான் இவ்வாறான கால அவகாசங்களை கொழும்புக்கு பெற்றுத் தருகின்றது என்பதையும் இந்த டயஸ்போரா முகங்களும் அரசியல் முகங்களும் கசப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மறுபுறத்தை இந்த தீர்மான வரவை இன்னும் சற்று ஊதி பெருப்பித்து தென்னிலங்கையில் அரசியல் ஆதாயங்களை அடைவதற்கு கடும்போக்கு முகங்கள் முயல்கின்றன. இதன் அடிப்படையில் தான் கொழும்பு வதிவிடத்தை இழந்து தங்காலைக்கு குடிபெயர்ந்த மஹிந்த ராஜபக்சவும் ஜெனீவா அமர்வு குறித்த கருத்தை போகிற போக்கில் எடுத்துவிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் இந்த 2 வருடகால அவகாசம் என்பது ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கு ஒரு வகையில் பார்த்தால் ஜெனீவா குடைச்சல் அதிகம் இல்லாத காலமாக இருக்கக்கூடும். எனினும் ஜெனீவா பார்வை இலங்கையில் இருந்து விலகாது என்பது அந்த தரப்புக்கு கசப்பான இன்னொரு செய்தியாகும். இதுவாறு அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் இடம்பெறும் ஜெனீவாவின் 61வது அமர்விலும் அதற்கு பின்னர் வெறும் 63ஆம் மற்றும் 64ஆம் அமர்வுகளிலும் எழுத்துப்பூர்வ மற்றும் வாய்மொழி அறிக்கையிடல்கள் கோரப்படுவது இன்னொரு விடயம். இறுதியாக 2027 செப்டம்பர் மாதத்தில் வெறும் 66வது அமர்வில்தான் தற்போது நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் மனித உரிமை நிலவரங்களில் இலங்கை எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்தது என்ற ஒரு ஆய்வும் இறுதி கன்க்ளூஷன் எனப்படும் முடிவும் எடுக்கப்படும். இந்த நிலையில்தான் செம்மணி உட்பட்ட மனித புதைகுழிகளின் எச்சங்கள் சர்வதேச தரநிலைகளுடன் கையாளப்படும் வகையில் ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறான பொறிமுறைக்கு தேவையான நிதி ஆளணி மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவ வளங்களை பெறுவதற்கு விரைந்து ஓடிக்கொள்ளுமாறு இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கோரிக்கொள்வதும் ஒரு முக்கியமான விடயம். இதேபோல 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் பின்னால் உள்ள அரசியல் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க அனைத்துலக உதவியை நாட வேண்டும் எனவும் இலங்கையில் உண்மையான சுயாதீனமான பொது நீதித்துறை கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இந்த தீர்மான வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த முறை நிறைவேற்றப்படவுள்ள இலங்கை தீர்மானமானது மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகளுக்கான அவசர தேவையை கொழும்புக்கு இடித்துரைத்துக் கொள்கிறது. அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் குறித்து ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் உள்ள ஆணையகத்தின் செயற்பாடுகள் துரிதமாக இடம்பெற வேண்டும், அந்த ஆணையகம் சுயாதீனமாக இயங்கிக் கொள்ள வேண்டும், நீதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், அத்துடன் ஜெனீவா எதிர்பார்ப்பும் கடப்பாடுகள் யாவும் இலங்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நியதிகள் யாவும் ஒரு வகையில் ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கும் சற்று உறுத்தலாகவே இருக்கக்கூடும். இதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட்ட தரப்புகளால் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்பு கூறலை மையப்படுத்தியும் இந்த தீர்மானத்தில் வாசகங்கள் இருப்பதையும் தமிழர்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆகமொத்தம் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் சில சமகால அணுகுமுறைகளை பாராட்டிக் கொண்டே அதனிடம் அனைத்துலக மனித உரிமை தர நிலைகளுக்கு ஏற்ற கடப்பாடுகளை ஜெனீவா கோரிக்கொள்ள முனைவது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கக்கூடும். அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறப்பது போல ஜெனீவா இந்த நகர்வை எடுத்துக்கொள்ள தலைப்பட்டாலும் இன்னொரு வகையில் இலங்கையை மையப்படுத்தி ஒரு குட்டி சாட்டியையும் அதே அரங்கம் வைத்திருப்பது கொழும்பு அதிகார மையத்திற்கு தொந்தரவான விடயம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. இதற்கும் அப்பால் போர்க்குற்றங்கள் குறித்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் மனித உரிமை ஆணையாளரின் பணியகம் ஜெனீவாவிலிருந்து கோரியிருக்கின்றது. அத்துடன் அரசியல் அதிகார பகிர்வுக்காக தமிழர்களுக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்தி கொள்வது, வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை நீக்கிக் கொள்வது உட்பட்ட விடயங்களின் அவசியத்தையும் இந்த தீர்மான வரைவும் வலியுறுத்திக் கொள்கிறது. புதிய தீர்மான வரைவில் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் பாராட்டப்படுவதால் தமிழர்களின் உதிரப்பலி குறித்த விடயத்தில் முன்னேறிக் கொள்வதற்கு பதிலாக
இதனையே ஒரு துருப்புச் சீட்டாக கொண்டு மாற்று வழியில் முன்னேறிக்கொள்ள ஏகேடிஆர் அரசாங்கம் முயலக்கூடும். அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய்களை விழுத்தும் தந்திரோபாயம் இது. அதன் அடிப்படையில் இந்த ஊழல் எதிர்ப்பு பொறிமுறை நகர்வில் முன்னாள் ஆட்சித் தலைகளும் தமது அரசியல் எதிராளிகளாக இருக்கக்கூடிய முகங்களை சிக்கலில் மாட்டி வைப்பது அல்லது அந்த முகங்களுக்கு குடைச்சல் கொடுப்பது என்ற ஒரு விடயமும், அதேபோல இந்த நகர்வுகள் மூலம் ஊழல் முறைகேடுகளை களையின் நகர்வுகளில் தமது அரசாங்கம் முன்னேறி வருவதாக ஜெனீவாவில் இருந்து ஒரு பாராட்டை பெறுவதற்கான நுட்பங்களும் இருக்கக்கூடும். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ தனது அதிகாரபூர்வமான கொழும்பு வதிவிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனது தங்காலை கால்டன் இல்லத்தில் தற்போது வசித்துக் கொண்டாலும் அவரையும் விடாமல் தொந்தரவுக்குள்ளாக்க ஏகேடிஆர் அரசாங்கம் முனைப்புகளை எடுக்கின்றது. அந்த வகையில் மஹிந்தவின் முன்னாள் செயலாளரான லலித் வீரதுங்க ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையால் விசாரிக்கப்பட உள்ளதான செய்திகள் வந்துள்ளன. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் விளையாட்டு அமைச்சகத்திற்காக வரியற்ற வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளில் ஒன்று மஹிந்த தற்போது வசிக்கும் கால்டன் பகுதியில் உள்ள பாலர் பாடசாலை ஒன்றுக்கு முறைகேடாக வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவே லலித் வீரதுங்க விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதால் லலித் வீரதுங்க குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ரணில் வாணியில் கைது செய்து தடுத்து வைக்கப்படக்கூடும் என்ற ஊகங்களும் உலா வருகின்றன. இதற்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ முகங்களும் கைது செய்யப்படுவதான தோற்றப்பாடுகளும் அதன் அடிப்படையிலான செய்திகளும் வருகின்றன. அந்த வகையில் 2 இளைஞர்களை சுட்டு கொன்றமை உட்பட்ட 4 கொலைகளில் தொடர்புடையதான சந்தேகத்தில் முன்னாள் இராணுவ முகமொன்று கடந்த வெள்ளியன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டது. குறித்த முன்னாள் படையமுகம் 2015 ஸ்ரீலங்கா இராணுவத்தை விட்டு விலகி பாதாள உலகில் இயங்கியதாக கூறப்படும் நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு நாளை தனது 2வது வார காலத்துக்குள் நுழையும் பின்னணியில் ஏற்கனவே அந்த அரங்கில் இலங்கை விடயங்களும் இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான முருகல் நிலைகளும் பதிவாகிக் கொண்டன. இந்திய பிரியனர் வீட்டில் இன்னமும் இனவெறியும் பாகுபாடும் வெளிநாட்டவருக்கு எதிரான வெறுப்பு நிலவிக் கொள்வதாக ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்து பிரதிநிதி தெரிவித்த கருத்து டெல்லியை கடுமையாக சீற்றப்படுத்தியதால் சுவிஸுக்கு எதிரான தாக்குதலை சுவிஸின் ஜெனீவா நகரில் வைத்தே டெல்லி தொடுத்தது. டெல்லியின் இந்த ஜெனீவா சீற்றம் ஜெனீவா ஒவ்வாமை கொண்ட ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் உள்ள தென்னிலங்கை கடும்போக்காளர்களுக்கு உவப்பாக இருப்பதால் அவர்கள் இன்னமும் ஜெனீவா ஒவ்வாமையை மையப்படுத்தி இந்திய பிரியனரையும் உசுப்பேற்றிக் கொள்ளக்கூடும். ஆனால் இந்த உசுப்பேற்றல்கள் எல்லாம் தென்னிலங்கையில் இருந்து வந்தாலும் இன்னும் 2 வார காலத்துக்கு இடையில் இலங்கை தீர்மானம் ஜெனீவா அரங்கில் நிறைவேற்றப்படத்தான் போகிறது போல தெரிகிறது. இதற்கு முன்னோட்டமாக கடந்த செவ்வாய்க்கிழமை பிரித்தானியா, கனடா உட்பட்ட நாடுகளை கொண்ட இணை அனுசரணை நாடுகள் ஒரு வரைவை சுழற்சிக்கு விட்டுள்ளன. இந்த வரைவை நோக்கும்போது ஏறக்குறைய கடந்த 2022 அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் செய்த இலங்கை தீர்மானத்தின் நீட்சியாகவே தெரிகிறது. தற்போது இலங்கை குறித்த இணைய அனுசரணை குழுவில் அமெரிக்கா இல்லை. கடந்த பிப்ரவரியில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை ஜெனீவாவில் இருந்து மீளெடுத்திருந்தார். இந்த முறை அமெரிக்கா இல்லாமல் தான் இலங்கை தீர்மானம் ஒப்பேற்றப்படக்கூடும் என்றாலும் அந்த நாடு இலங்கை தீர்மானத்திற்காக உழைத்த போது 2022 உள்ளடக்கிய விடயங்கள் இந்த முறை புதிய வரைவிலும் இருக்கத்தான் செய்கின்றன. நாளை 15ஆம் தேதி இந்த வரைவு குறித்த முறைசாரா விவாதம் ஜெனீவா அரங்கில் ஆரம்பிக்க உள்ள பின்னணியில் இந்த முறையும் ஸ்ரீலங்காவுக்கு மேலும் 2 வருடகால அவகாசத்தை வழங்கும் வகையில் ஒரு தீர்மானம் வரவிருப்பதை அதன் வரைவை நோக்கிக் கொண்டாலே தெரியும். ஆனால் எதிர்வரும் 2027 செப்டம்பர் வரை 2 ஆண்டு கால அவகாசம் ஸ்ரீலங்காவுக்கு இருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த கால அவகாசம் ஏகேடிஆர் தரப்புக்கு குட்டி வரமா இல்லை பெரும் சாபமா என்பதை எதிர்வரும் நாட்களில் அந்த அரசாங்கம் எடுக்க உள்ள நகர்வுகள் தான் இறுதியில் புலப்படுத்தலை செய்து கொள்ளக்கூடும்.